கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாலை ஆராதனையிலே உங்களை அன்போடு நாங்கள் வரவேற்கிறோம். ஆன்லைன் மூலமாக எங்களோடு நீங்கள் கலந்து கொள்ளும்படியாய் இந்த தமிழ் ஆராதனைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத இந்த அருமையான ஸ்லாக்கியத்தை நீங்கள் எங்களுக்கு கூட்டி கொடுத்தீர்களுக்காக நன்றி. இந்த மாலை ஆராதனை துவக்கம் முதல் முடிவு பெறும் நம்முடைய பரிசுத்தக்காரன் எங்களோடு கூட வழிநடத்துங்க. இதை பார்த்து கொண்டிருக்கின்ற உங்களுடைய பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க. அவருடைய தேவைகளை எல்லாம் சந்திங்க. புதிய காரியங்களை செய்யுங்க. புதிய கிருபையினால நிரப்புங்க. பலத்த காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாருக்கும் எங்களுடைய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே உங்களை அன்போடு நாங்கள் வரவேற்கிறோம். சங்கீதம் 136வது சங்கீதத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பகலில் ஆழ சூரியனையும் படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரவில் ஆழ சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எகிப்தியருடைய தலைச்சென்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் நடுவில் இருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அதை செய்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதன் நடுவே இஸ்ரவேலை கடந்து போக பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தம்முடைய ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரபலமான ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எமோரியரின் ராஜாவாகிய சீகோனை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாசானின் ராஜாவாகிய ஓகை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதை தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாகவே தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தம்முடைய சத்துருக்களின் கையில் இருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மாம்ச தேகமுள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பரலோகத்தின் தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். இன்றைக்கு நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபையே. அவருடைய கிருபை இல்லாவிட்டால் நம்ம எங்கேயோ எப்பவோ மடிந்து போயிருக்கோம். அவருடைய கிருபையினாலதான் நாம் நிலை நிற்கிறோம். ஆமென். நம்ம இந்த பாடலை பாடுவோம். தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே, இம்மட்டும் காத்ததுவே, இன்னும் தேவை கிருபை தாருமே. ஹல்லேலூயா. எங்களோடு சேர்ந்து இந்த பாடலை பாடி கர்த்தரை நாம் ஆராதிப்போம். ஹல்லேலூயா. தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே, இம்மட்டும் காத்ததுவே, இன்னும் தேவை கிருபை
போதுமே சுகமுடன் தம்பலமுடன் சேவை செய்ய கிருபை தாருமே சேவை செய்ய கிருபை தாருமே தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டு காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே நிர்மூலமாகாததும் நிற்பதுமோ கிருபை நிர்மூலமாகாததும் நிற்பதுமோ கிருபை நேசரின் பாவம் நீங்கிடவே நித்திய ஜீவன் பெற்றுக் கொண்டே நேசரின் பாவம் நீங்கிடவே நித்திய ஜீவன் பெற்றுக் கொண்டே காத்துக் கொள்ள கிருபை தாருமே காத்துக் கொள்ள கிருபை தாருமே தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டு காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே பரிசுத்த ஸ்தலம் கண்டடைவேன் கிருபை பரிசுத்த ஸ்தலம் கண்டடைவேன் கிருபை மூடும் திரை கிழிந்திடவே தைரியமாய் சகாயம் பெற மூடு திரை கிழிந்திடவே தைரியமாய் சகாயம் பெற தேடி வந்தேன் கிருபை தாருமே தேடி வந்தேன் கிருபை தாருமே தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டு காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே ஸ்தோத்திர ஜெபத்தினா பெருகுதே கிருபை ஸ்தோத்திர ஜெபத்தினா பெருகுதே கிருபை ஆத்தும பாரம் கண்ணீரோடு சோவின்றி நானும் வேண்டிடவே ஆத்தும பாரம் கண்ணீரோடு சோவின்றி நானும் வேண்டிடவே
ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிற கர்த்தாவே, கிருபை ஆண்டவரே, உம்முடைய கிருபை கர்த்தாவே, உம்முடைய கிருபைக்காக ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிற கர்த்தாவே, உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை ஆண்டவரே, உம்முடைய அன்பிற்கு அளவே இல்லை கர்த்தாவே, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய கிருபைக்காக ஆண்டவரே எங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்த அந்த கிருபைக்காக நன்றி கர்த்தாவே, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கொடுத்த அந்த கிருபைக்காக நன்றி கர்த்தாவே. ஹல்லேலூயா. எங்களை ஜீவனுள்ள தேசத்திலே சுகமா தங்கி இருக்க பண்ணுகிற கிருபைக்காக நன்றி கர்த்தாவே. தனிமையானவர்களுக்கு வீடு வாசல்களை ஏற்படுத்தி ஆண்டவரே நீர் அவர்களுக்கு சகாயம் பண்ணுகிறீரே, உம்முடைய கிருபைக்காக நன்றி கர்த்தாவே. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்ற ஆண்டவரே அந்த கிருபைக்காக நன்றி கர்த்தாவே. உம்முடைய கிருபை இல்லாவிட்ட ஆண்டவரே ஒன்றுமில்லப்பா. உம்முடைய கிருபை மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபை இதே, தெய்வ கிருபை இதே, தாங்கி நடத்தியதே, இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இந்த பாடலை நாம் சேர்ந்து பாடுவோமா? கிருபையிலே தேவ கிருபையிலே, கிருபையிலே தேவ கிருபையிலே, தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். ஆறு இரண்டராய் எங்களுடனே ஜீவிய பாதையிலே இயேசு பர, ஆறு இரண்டராய் எங்களுடனே ஜீவிய பாதையிலே அனுதினமும் வழி நடத்தி அவரது நாமத்தில் காத்தனரே, அனுதினமும் வழி நடந்து அவரது நாமத்தை காத்தனரே. கிருபையிலே தேவ கிருபையிலே, கிருபையிலே தேவ கிருபையிலே, தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். எத்தனையோ பரிசுத்தமறிந்தே மகிமை சேர்ந்தனரே பூரணமா, எத்தனையோ பரிசுத்தமறிந்தே மகிமை சேர்ந்தனரே. காத்தனரே கர்த்தரெம்மை கருணையினால் தூய சேவை செய்ய, காத்தனரே கர்த்தரெம்மை கருணையினால் தூய சேவை செய்ய. கிருபையிலே தேவ கிருபையிலே, கிருபையிலே தேவ கிருபையிலே, தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். அன்பினால் வளமும் நீளமும் உயரமும் ஆழமும் அறிந்துணர அனுகிரகித்தார். அன்பினால் வளமும் நீளமும் உயரமும்
நாமும் அறிந்துணர கிறிஸ்துவிலே ஒரு மனதாய் சிருஷ்டித்து நிறுத்தினார் அவர் சுடராய். கிறிஸ்துவிலே ஒரு மனையாய் சிருஷ்டித்து நிறுத்தினார் அவர் சுடராய். கிருபையிலே தேவ கிருபையிலே கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். நல்ல போராட்டம் போராடி ஜெயித்தே நித்திய ஜீவனை நாம் பெற்றிடவே. நல்ல போராட்டம் போராடி ஜெயித்தே நித்திய ஜீவனை நாம் விசுவாசத்தில் நிலைத்திடுவோம். அசையாது அழைப்பினை காத்துக் கொள்வோம். விசுவாசத்தில் நிலைத்திடுவோம். அசையாது அழைப்பினை காத்துக் கொள்வோம். கிருபையிலே தேவ கிருபையிலே கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் நாம் பாடின பிரகாரம் அக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே ஹல்லேலூயா நாம் அக மகிழ்ந்து ஆனந்திப்போம். ஹல்லேலூயா. அன்பின் அகலம் நீளம் உயரம் ஆழம் அறிந்துணர அனுக்கிரகித்தார். அவருடைய அன்பே நமக்கு போதுமானது. ஹல்லேலூயா. Thank you Lord. Thank you Lord. Thank you Jesus. Thank you Lord. கிருபையால் நிலை நிற்கிறோம். உங்க கிருபையால் நிலை நிற்கிறோம். பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை. நீதிமானா மாற்றினது உங்க கிருபை. கட்டுகளை நீக்கினது உங்க கிருபை. வல்லமையை அழித்தது உங்க கிருபை. உங்க கிருபையை நாங்கள் கொண்டாடுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. Thank you Lord. கிருபையால் நிலை நிற்கின்றோம். உங்க கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபையால் நிலை நிற்கின்றோம். உங்க கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கின்றோம். உங்க கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபையால் நிலை நிற்கின்றோம். உங்க கிருபையால் நிலை நிற்கின்றோம். பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை. பெரியவனாக்கியது உங்க கிருபை. பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை. பெரியவனாக்கியது உங்க கிருபை. கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கின்றோம். உங்க கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபையால் நிலை நிற்கின்றோம். உங்க கிருபையால் நிலை நிற்கின்றோம்.
உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை, நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை, கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கின்றோம், உங்க கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், உங்க கிருபையால் நிலை நிற்கின்றோம். கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை, காயங்களை கட்டியதும் உங்க கிருபை, கட்டுகளை நீக்கியதும் உங்க கிருபை, காயங்களை கட்டியதும் உங்க கிருபை, கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கின்றோம், உங்க கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், உங்க கிருபையால் நிலை நிற்கின்றோம். ஹல்லேலூயா. உங்க கிருபையிலே நாங்கள் நிலை நிற்கிறோம் கர்த்தாவே. உங்க கிருபை மாத்திரம் போதும் கர்த்தாவே, மாத்திரம் போதும் கர்த்தாவே. இந்த வேளையிலே ஆண்டவரே, இந்த கிருபையினால கர்த்தாவே விடுதலை ஆண்டவரே, நீர் ஆண்டவரே நீர் விடுவிக்க வேணுமா ஜெபிக்கிறோம். வியாதியிலிருந்து விடுதலை கட்டளையிட வேணுமா ஜெபிக்கிறோம். கண்ணீரிலிருந்து விடுதலை கட்டளையிட வேணுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வேளையிலே உம்முடைய அபிஷேகம், உம்முடைய கிருபை, உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே ஒவ்வொரு வீடுகளிலும் நிரம்பி வழியும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்களோடு சேர்ந்து ஆண்டவரே இந்த ஆராதனையில பங்கு பெறுகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே இந்த விசேஷித்த கிருபையை நீர் ஆண்டவரே தர வேணுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கிருபை இருந்தால் போதும், உம்முடைய கிருபை இருந்தால் போதும் கர்த்தாவே. அந்த மலைகளையும் ஆண்டவரே பெரிய காரியங்களை ஆண்டவரே நாங்கள் ஜெயிக்க முடியும் கர்த்தாவே. எங்கள் வாழ்க்கையில வருகிற எல்லா சோதனைகளையும் உம்முடைய கிருபையினாலே நாங்கள் ஜெயிக்க முடியும் கர்த்தாவே. ஹல்லேலூயா. நன்றி கர்த்தாவே, நன்றி கர்த்தாவே. உம்முடைய கிருபையை பொழிந்தருளுவீராக, உம்முடைய கிருபையை ஒவ்வொரு குடும்பத்தில் ஆண்டவரே பெருக செய்வீராக. உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை கர்த்தாவே. தகுதி இல்லாதவர்களுக்கு ஆண்டவரே நீர் கொடுக்கிற தயவே கிருபை கர்த்தாவே. அந்த கிருபையை ஆண்டவரே நீர் தர வேணுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த மாலை ஆராதனையில எங்களோடு நீங்கள் கலந்து கொண்டதற்காக என்னுடைய நன்றி நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு கர்த்தர் என்னுடைய இருதயத்தில் போட்ட வசனங்களை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ளும்படியாய் நான் கடந்து வந்திருக்கிறேன். ஆகாய் புஸ்தகம், பழைய ஏற்பாட்டிலே ஆகாய் 2ஆம் அதிகாரம், ஆகாய் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பார்ப்போம். ஆகாய் 2:5ஆம் வசனம். ஆகாய் 2:5ஆம் வசனம். வேதாகமம் உங்களிடத்தில் இருக்குமானால் எடுத்துக்கொண்டு வேதாகமத்தோடு உட்காருங்க. பேப்பர் பென்சில் வச்சுங்க, இல்லது பென் வச்சுங்க. சொல்கிற வசனங்களை எழுதிக்கங்க, படிங்க. கர்த்தர் உங்களோடு பேசுவார். இந்த வசனங்கள் மூலியமா கர்த்தர் உங்களோடு பேசுவார். வசனம் இப்படியாக சொல்கிறது, நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களோட உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவிலே நிலை கொண்டிருப்பார், பயப்படாதே. அதாவது இந்த வசனத்தினுடைய
வெளிப்பாடு உங்களுக்கு தெரியும். எகிப்துல இஸ்ரேல் ஜனங்க அடிமைதனத்துல இருந்தாங்க. ஆண்டவர் அவங்களை புறப்பட பண்ணார். அப்ப அவங்கள புறப்பட பண்ணின போது ஒரு உடன்படிக்கை பண்ணார். என்னுடைய ஆவி உங்களோடு இருக்கு, என்னுடைய பிரசன்னம் உங்களோடு இருக்கு, அதனால பயப்படாதீங்க அப்படின்னு கர்த்தர் உடன்படிக்கை. இது எப்படி இப்போ நம்முடைய இந்த பிரசன்ட் சிச்சுவேஷனுக்கு எப்படி இது பயன்படும்? எகிப்திலிருந்து புறப்பட்ட போது நான் உங்களோடு உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படி, அதாவது நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட போதிலிருந்து, ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட போதிலிருந்து, அல்லது இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையை ஏற்றுக்கொண்ட போதிலிருந்து அவர் பண்ணின இந்த உடன்படிக்கை, என்ன உடன்படிக்கை பண்ணினார்? ரத்த உடன்படிக்கை பண்ணினார். நமக்கு கம்யூனியன் தராங்க, அது ஒரு உடன்படிக்கை. நம்ம அந்த உடன்படிக்கை நம்ம பண்ணும் போதெல்லாம் அவரை நினைவு கூறும்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டார். அவர் நமக்காக சிலுவையிலே பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் இதை நினைவு கூறும்படி இதை செய்யும்படி சொன்னார். ஏன்னா அதை நினைவு கூர்ந்து செய்யும் போது நமக்கு அது ஆசீர்வாதமாக காணப்படுது, நமக்கு அது சுகத்தை கொடுக்கிறது, நமக்கு அது விடுதலை கொடுக்கிறது, நம்முடைய பாவங்களை கழுவி சுத்திகரிக்கிறது. ஆகவேதான் அதை நினைவு கூறும்படி. அப்படி ஆண்டவர் நம்மோடு உடன்படிக்கை செய்தார். அந்த உடன்படிக்கையை செய்து அவர் என்ன சொன்னார்? என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார், பயப்படாது. அதாவது பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படையாக வந்தது புதிய ஏற்பாடு. ஆனா இங்கேயே பரிசுத்த ஆவியானவரை நான் உங்களிடத்தில் அனுப்புவேன், அவர் உங்களோடு கூட இருப்பார், அதனால பயப்படாதீங்க. ஆகவே நீங்க என்ன சூழ்நிலையில நீங்க கடந்து போய் கொண்டிருந்தாலும், அருமையான நண்பர்களே, அருமையான தேவ பிள்ளைகளே, ஆங்கிலத்தில் மிகவும் அழகாக சொல்லுகிறது, my spirit will remain in you, my spirit will remain with you அப்படின்னு. அதாவது என்னுடைய ஆவி உங்களோடு கூட இருக்கும், அதனால பயப்படாதீங்க அப்படின்னா. அப்ப கர்த்தருடைய ஆவி நம்ம கூட இருக்கும்போது நம்ம எதுக்கு பயப்படணும்? நீங்க எதுக்கு பயப்படணும்? பயப்பட தேவையில்லை. பூர்ண அன்பு பயத்தை புறம்பே போக்கும் அப்படின்னு வேற சொல்லுது. பூர்ண அன்புனா என்ன? கர்த்தர் நம்மோடு இருக்கும்போது நமக்கு எல்லா பயத்திலிருந்தும் கர்த்தர் விடுதலை செய்வார். நான் எப்படி இந்த பிரச்சனையிலிருந்து மேல போறேன், நான் எப்படி இப்போ ஃபைனான்சியல் கஷ்டத்திலிருந்து வெளிவர போறேன், இப்படியா எப்படி என்னுடைய ஃபியூச்சர் அமைய போகுது, இப்படி அநேக காரியங்கள் உங்களை வருத்தி கொண்டு இருக்கலாம், இப்படி அநேக காரியங்களை நீங்க யோசித்து கொண்டு இருக்கலாம். ஆகவே இந்த வேத வசனம் சொல்லுது, நான் எகிப்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணின போது நான் உங்களோடு கூடவே இருக்கிறேன். I am remain with you, my spirit remain with you. அதனால பயப்படாதீங்க. எந்த சூழ்நிலை ஆனாலும் சரி பயப்படாது. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் நல்லவர். அவர் சொன்ன வாக்கு அதுதான் கவனம் பண்ணியிருக்கார். அதுதான் ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணியிருக்கார். ஆண்டவர் மனுஷன் அல்ல பொய் சொல்வதற்கு. ஆண்டவர் பண்ணின உடன்படிக்கை உண்மை உள்ளது, அவர் உடைக்கவே மாட்டார். மனுஷர்கள் செய்கிற உடன்படிக்கைகள் உடைக்கப்படுகிறது, மாறுவார்கள். ஆனால் கர்த்தர் செய்கிற உடன்படிக்கை மாறாது. ஆகவே கர்த்தரை நம்புங்கள், அவர் நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார், உங்களோடு கூட இருப்பார். என்னுடைய ஆவி உங்களோடு கூட இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கார். என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார், நிலை கொண்டிருப்பார், நிலை கொண்டிருப்பார், மாற மாட்டார். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். My spirit will remain with you. My spirit will remain with you. Fear not. அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறது. ஆகவே நீங்கள்
கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறீங்க, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற நண்பர்கள் எல்லாருக்கும் கர்த்தர் இன்னைக்கு சொல்றதுதான், எப்படி உங்களை ஆண்டவருக்குள்ளே அவரை ஏற்றுக்கொள், அவர் ஆண்டவருக்குள்ளே நீங்க வந்தீங்களோ அந்த நாள் முதல், ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாள் முதல் அவருடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். ஆகவே பயப்படாதீங்க. என்ன சூழ்நிலைனாலும், என்ன பிரச்சனைகள் நீங்க கடந்து சென்று கொண்டிருந்தாலும் பயப்படாதீங்க. கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார். இன்றைக்கு நான் உங்கள் மத்தியில் தெரிந்து கொண்ட வேறு பகுதி லூக்கா 9ஆம் அதிகாரம். லூக்கா 9ஆம் அதிகாரம், லூக்கா 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். லூக்கா 9:11. இந்த அதிகாரத்தில் பார்க்கும்போது அவர் 12 முதலாம் வசனத்தில் பார்க்கும்போது 12 சீஷர்களையும் வரவழைத்து சகல பிசாசுகளையும் துரத்தவும், வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரத்தையும் கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் பிணியாளிகளை சுஸ்தமாக்கவும் அவர்களை அனுப்பினார். இப்படி ஊழியக்காரர்களை அழைத்து, அவருடைய சீஷர்களை அழைத்து அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து, என்னென்ன அதிகாரம்? சகல பிசாசுகளை, எந்த ஊர் பிசாசானாலும் சரி, எல்லா பிசாசுகளையும், பிசாசு ஒண்ணுதான், எல்லா பிசாசுகளையும் விரட்டும்படி, துரத்தும்படி, வியாதி உள்ளவர்களை குணமாக்கும்படி அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரத்தையும் கற்றுக் கொடுத்தார். அடுத்தது, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் பிணியாளிகளை சுஸ்தமாகவும் அவர்களை அனுப்பினார். அப்போ இப்படிப்பட்டதான வரங்களையும் இப்படிப்பட்டதான அதிகாரத்தையும் வல்லமையும் அவருடைய ஊழியக்காரர்களுக்கு, அவருடைய சீஷர்களுக்கு ஆண்டவர் கொடுத்து அனுப்பிவிட்டார். அப்பொழுது அவர்கள் சென்று சுகமாக்கி, பிணியாளிகளை சுகமாக்கினார்கள், வியாதிகளை சுகமாக்கினார்கள், பிசாசுகளை துரத்தினார்கள், பரலோக ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்தார்கள். அநேகர் இயேசு அண்டை வந்தார்கள். அப்படி வந்தபோது வசனம் 10 அப்போஸ்தலர்கள் திரும்பி வந்து, அதாவது அவருடைய சுவிசேஷ, அவருடைய சுவிசேஷர்கள், அவருடைய சீஷர்கள் வந்து ஆண்டவருக்கு சொல்றாங்க. திரும்பி வந்து தாங்கள் செய்த யாவையும், சீஷர்கள் வந்து தாங்கள் செய்த யாவையும் அவர்களுக்கு விவரித்து சொன்னார்கள். ஆண்டவருக்கு விவரித்து, கரெக்டா இது இந்த காரியங்களை சொன்னேன் அப்படின்னு செய்தேன் அப்படின்னு 12 பேரும் விவரித்து சொன்னார்கள். அப்பொழுது அவர் அவர்களை கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி, பெத்சாயிதா என்னும் பட்டணத்தை சேர்ந்த வனாந்திரமான ஒரு இடத்துக்கு போனாராம். சரி, கொஞ்சம் வனாந்திரமான இடத்துக்கு போலாம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம், தனித்திருக்கும்படி போலாம் அப்படின்னு அவங்கள கூட்டிக் கொண்டு போறார். ஆனால் தனித்திருக்கும்படி போன ஆண்டவர் இயேசு ஜனங்கள் அதை அறிந்து, ஜனங்கள் அதை அறிந்து அவர் பின்னே போனார்கள். அவர் தனித்திருக்கும்படி போனார் அவருடைய சீஷர்களோடு. ஆனா ஜனங்கள் அறிந்து அவர் பின்னே போனார்கள். அவர்களை அவர் ஏற்றுக்கொண்டார். ஒண்ணு சொல்ல, தனியா போறோம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாமே போறோம். ஆனா அந்த நேரத்திலும் ஜனங்கள் அதை அறிந்து அவர் பின்னே போனார்கள். அவர்களை அவர் ஏற்றுக்கொண்டு
தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர்களுடைய பேசி சொஸ்தம் அடைய வேண்டும் என்கிறவர்களை சொஸ்தப்படுத்த. நிறைய பேருக்கு வியாதி இருக்கலாம், ஆனா சொஸ்தம் அடைய வேண்டும் என்று நினைச்சாங்க பாருங்க, அவங்களுக்கு கர்த்தர் சொல்ல மாட்டாங்க. சொஸ்தம் அடைய வேண்டும் என்று ஒருவேளை நீங்க நினைச்சு கொண்டு போ, இல்ல இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வேண்டும் என்று நீங்க நினைச்சு கொண்டிருக்க, கர்த்தரை அவர் இருக்கிற இடத்தை அறிந்து அவருடைய பிரசன்னத்தை அறிந்து, எங்க 2-3 பேர்கள் கூடி அவர் நாமத்தை சொல்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருப்பேன் என்று சொன்ன தேவன் அதை அறிந்து அவர் பின்னே போவீர்களானால், இல்லை அவர்கள் ஆண்டவரை நீங்க பார்ப்பீர்களானால் தேவ ராஜ்யத்தை குறித்ததான காரியங்களை நீங்கள் அறிவீர்கள். அது மாத்திரமல்லாமல் கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை கொடுப்பார், கர்த்தர் உங்களை சுகமாக்குவார், கர்த்தர் உங்களை விடுதலை செய்வார். எவ்வளவு ஜனங்கள் வந்தாங்க, தனித்திருக்கும்படி தானே போனாரு. எவ்வளவு ஜனங்கள் வந்தாங்க தெரியுங்களா? இந்த வசனத்தை நீங்க வாசித்து கொண்டே வந்தீங்கன்னா வசனம் 14 சொல்லுது, ஏறக்குறைய 5000 புருஷர்கள், 5000 புருஷர்கள் மாத்திரம் அங்க இருந்தாங்க. வெறும் ஜென்ஸ், லேடிஸ், அப்புறம் பிள்ளைங்க எல்லாம் கணக்கு பண்ணா எங்கே போயிடும் பாருங்க. தனித்திருக்கும்படி வந்த போது இவ்வளவு ஜனங்கள் ஆண்டவரை பார்க்கும்படியாய், சுகமடையும்படியாய், விடுதலை அடையும்படியாய் வனாந்திரத்துக்கு தேடி அவர்கள் போன, வனாந்திரத்துக்கு போன ஆண்டவரை தேடி ஜனங்கள் போன. இந்த போன இடத்துல ஆண்டவர் அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசினார். பரலோக ராஜ்யத்துல கவலை இல்லை, கஷ்டம் இல்லை, பிரச்சனை இல்லை, வியாதி இல்லை, வேதனை இல்லை. அதுக்காக தான் ஆண்டவர் சீஷர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார், பரமண்டலத்தில் இருக்க எங்கள் பிதாவே, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, பரமண்டலங்களில் இருக்கிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. இதுதான் பரலோக ராஜ்யம். இந்த பரலோக ராஜ்யம் ஒவ்வொருத்தருக்குள்ளும் இருக்க வேண்டும் என்பதை வற்புறுத்தி தான் இந்த சீஷர்களுக்கு அவர் வல்லமையையும் அதிகாரத்தையும் கொடுத்து அனுப்பினார். பிசாசை துரத்தும்படியாகவும் வியாதிகளை சுகமாக்கும்படியாக வல்லமையை கொடுத்தார். இன்றைக்கு கூட ஆண்டவர் ஊழியக்காரர்களுக்கு இந்த வல்லமையை கொடுத்திருக்கிறார். இந்த பரலோக ராஜ்யத்தை நீங்க சுதந்திரிக்கலாம். எப்படி சுதந்திரித்துக் கொள்ளலாம்? இந்த பூமியில இருக்கும் போதே சுதந்திரித்துக் கொள்ளலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது இந்த நிலையான சந்தோஷம் உங்களுக்குள்ளே வருகிறது. கஷ்டம் இருக்கும், பிரச்சனை இருக்கும், வியாதி இருக்கும், வேதனைகள் வரும். இருப்பினும் ஆண்டவர் உங்களுக்குள்ள இருப்பதினாலே வியாதிகள் சுகமாகும், பிரச்சனைகள் நீங்கும், கஷ்டங்கள் தீர்ந்து போகும். ஏனென்றால் நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பரலோக ராஜ்யம் பரலோகத்தில் இருக்கிறதை போல பூமியிலும் செய்யப்படுவதாக அப்படின்னு சீஷர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார், எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பது. ஆக பரலோகத்தில் இருக்கிற காரியங்கள் பூமியிலே செய்யப்படுவதாகனா உங்களுக்குள்ளே செய்யப்படுவதற்காக நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீங்க என்று வேதம் சொல்கிறது. நாம ஒவ்வொருத்தரும், ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் இல்ல ஒவ்வொரு ஆத்துமாக்களும் இல்ல ஒவ்வொரு விசுவாசிகளும் இல்ல இந்த பூமியில் இருக்கிற எல்லாரும் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய பிரியம். வியாதி இல்லாம, வேதனை இல்லாம, பிரச்சனைகள் இல்லாம, துன்பங்கள் இல்லாம
சாபங்கள் இல்லாம, பிசாசு பிடியில் இல்லாம இருக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய பிரியம். கர்த்தர் அதை தான் விரும்புகிறார். அந்த பரலோக ராஜ்யம் உங்களுக்குள்ளே வர வேண்டும் என்பதற்காக. ஆண்டவரை சொந்த ரட்சகராக நீ ஏற்றுக்கொண்டீங்கன்னா இந்த பரலோக ராஜ்யம் உங்களுக்குள்ளே வரும். இந்த பூமியில பிரச்சனைகள் இருந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும் அதை மேற்கொள்ளும்படியா கர்த்தர் உங்களுக்கு பலத்தை கொடுப்பார். பிசாசின் பிடியிலிருந்து உங்களை விடுவிப்பார். அதுக்காக தான் ஊழியக்காரர்களை வச்சிருக்கிறார். அதற்காக தான் ஊழியக்காரர்களுக்கு இந்த வல்லமையை கொடுத்திருக்கிறார், அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஊழியக்காரர்கள் இடத்துல 2 காரியங்கள்: அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், வல்லமையை கொடுத்திருக்கிறார். இரண்டாவது, தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கிக்கும்படியா, சொல்லிக் கொடுக்கும்படியா, எப்படி வளர வேண்டும், எப்படி ஆண்டவருக்குள்ளே திடமாய் வளர வேண்டும், எப்படி சோதனைகளை மேற்கொள்ள வேண்டும், எப்படி பிரச்சனைகளை மேற்கொள்ள வேண்டும், எப்படி டிசிப்ளினா வாழ வேண்டும், எப்படி ஒழுங்கா வேத வசனத்தை வாசிக்க வேண்டும், இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லிக் கொடுக்கும்படிதான் சபை இருக்கிறது. ஆகவே 5000 புருஷர்கள் மாத்திரம் பார்க்கிறோம். பெண்கள் பிள்ளைகள் சேர்த்தா ஒருவேளை 10,000 15,000 பேர் இருந்திருக்கலாம். ஆகவே வனாந்தரத்தில் போனாங்க. வசனம் 11 பார்ப்போம். வசனம் 11 ஜனங்கள் அதை அறிந்து அவர் பின்னே போனார். அவர்களுக்கு பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசினார். பேசிட்ட பிறகு சாயங்காலமான போது 12 வந்து அவரை நோக்கி, நாம் இருக்கிற இடம் வனாந்திரமா இருக்கிறது. ஆண்டவருக்கு தெரியும், வனாந்திரத்துக்கு தானே போலாம், தனியா இருக்கலாம் வந்தார். வனாந்திரமா இருக்குது. சுற்றிலும் இருக்கிற ஊர்களிலும் கிராமங்களிலும் ஜனங்கள் போய் தங்கி போஜன பதார்த்தங்களை சம்பாதித்து கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிடும் என்று சொன்னார்கள். சீஷர்கள் இவ்வளவு பேருக்கு எப்படி சாப்பாடு கொடுக்கிறது? சாயங்காலம் ஆயிடுச்சு, தங்கறதுக்கு வசதி இல்லை வனாந்திரத்தில், எப்படி இங்க தங்குவாங்க? அதனால பக்கத்து ஊருக்கு போட்டோம், அனுப்பி விடுங்க அப்படின்றோம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, 13ஆம் வசனத்துல, அவர் அவர்களை நோக்கி நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், எங்களிடத்தில் 5 அப்பங்களும் 2 மீன்களும் மாத்திரம் உண்டு, இந்த ஜனங்கள் எல்லோருக்கும் போஜனம் கொடுக்க வேண்டியதானால் நாங்கள் போய் வாங்கி கொண்டு வர வேண்டுமே என்றார்கள். ஏறக்குறைய 5000 புருஷர்கள் இருந்தார்கள். அவர்களை பந்திக்கு 50 பேராக உட்காரும்படி சொல்லுங்கள் என்று தம்முடைய சீஷர்களுக்கு ஆண்டவர் சொன்னார். இன்னொரு நீங்க அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் அவருடைய சீஷர்களை சோதிக்கும்படியா, அவருடைய விசுவாசத்தை சோதிக்கும்படியா சொன்னார் என்று வேதம் சொல்லுங்க. அப்போ அவங்க சொல்ற, எப்படி எங்களால கூடும்? 5000 பேருக்கு சாப்பாடு கொடுக்கும்படியா சொன்ன போது எப்படி இது ஆகும்? ஒரு 10 பேர் வீட்டுக்கு வந்துட்டாவே 3 மணி நேரம் 4 மணி நேரம் சமைச்சு அவங்களுக்கு கொடுக்குறது. எப்படி திடீர்னு வந்துட்டாங்களே, என்ன பண்றது? புரிய அங்க எங்க கடன் வாங்கி எப்படியாவது அதை எல்லாம் பண்ணுவாங்க. கிராமத்தில் பார்த்து 300 பேருக்கா ஒரு கல்யாணம் பண்ண, ஒரு பர்த்டே பார்ட்டி, அதான் பண்றோம், அதை பார்க்கிறோம். எவ்வளவு நேரம் எடுக்குது, எவ்வளவு பேர் போய் வாங்கிட்டு வரணும், எவ்வளவு செலவாகும் அப்படி பார்க்கணும். இந்த இடத்துல பாருங்க, வனாந்திரத்துல அங்க இருந்ததோ 5 அப்பமும் 2 மீன். ஆண்டவர் சொல்ல 50 பேரா உட்கார வை, 50 பேரா உட்கார வச்சாங்க சீஷர்.
அதுக்கப்புறம் பார்க்கிறோம், உட்கார வைத்துட்ட பிறகு ஆண்டவர் ஜெபம் பண்ணி விட்டு கொடுங்க அப்படின்னு சொல்றார். அப்போ அவர்கள் அதை ஆண்டவர் சொல்லுகிற பிரகாரமாக அதை பிட்டு பகிர்ந்து கொடுத்தாங்க. அப்படி கொடுக்கும்போது வசனம் 15 பாருங்க, அதுல சொல்லப்படுகிறது, அவர்களை உட்கார வைத்தார்கள். ஆண்டவர் அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் எடுத்து வானத்தை நோக்கி ஜெபித்து ஆசீர்வதித்து அதை பிட்டு ஜனங்களுக்கு கொடுத்தார். வசனம் 17 சொல்கிறது, அதை சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். ஜனங்கள் அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் 50 பேரா உட்கார வச்சு, அந்த டிசிப்ளின் பார்க்கலாம், அந்த ஆர்டர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட், அவங்கள உட்கார வச்சு 50 பேரை உட்கார வைப்பாங்க. அப்ப 50 பேரை உட்கார வச்சு வானத்தை நோக்கி ஜெபம் பண்ணிட்டு அதை ஆசீர்வதித்து ஸ்ரீசர்களுக்கு கொடுத்தாங்க. ஸ்ரீசர்கள் எல்லாருக்கும் சர்வ் பண்ணாங்க. எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? சாதாரணமா ஒரு வீட்டில் ஃபங்க்ஷனுக்கு நம்ம செய்யும் போதே நான் சொன்னபடி எவ்வளோ நேரம் ஆகுது? வாங்கிட்டு வரணும், ஒரு நாளுக்கு போய் வாங்கிட்டு வரணும், அதெல்லாம் வாங்கிட்ட பிறகு சமைக்கணும், சமைச்சு பந்தி வைக்கிறோம், எவ்வளோ நேரம். ஆனால் இந்த இடத்துல பாருங்க, எவ்வளோ குயிக்கா ஆண்டவர் அதை அற்புதம் செய்தார். திகைக்க வைக்கிற அற்புதம். இப்படிதான் கர்த்தர் அற்புதம் செய்வார். ஏன்னா நீங்க உபாகமத்துல பார்க்கலாம். உபாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல பார்ப்போம். உபாகமம் 2 பழைய ஏற்பாட்டுல, என்னாகமம் அடுத்த புத்தகம் உபாகமம். பழைய ஏற்பாட்டுல என்னாகமம் அடுத்த புத்தகம் உபாகமம். உபாகமம் 2ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்துல பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உன் கை கிரியைகளை எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்தர வழியாய் நீ நடந்து போகிறதை அறிவார். இந்த 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருந்தார். உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொல் என்றார். 40 வருஷம் வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை புறப்பட பண்ணின கர்த்தர் வனாந்தரத்தில் அவர்களை ஆசீர்வதித்தார். 40 வருஷம் அவர்களை போஷித்தார். ஒன்று குறைபடவில்லை என்று வேதம் சொல்றார். எப்படி சாப்பிடுவது? எப்படி அவர்களை போஷித்தார்? எப்படி தண்ணீர் கொடுத்தார்? எப்படி அவர்களுக்கு தூதர்களின் அப்பத்தை கொடுத்தார்? எப்படி காடையை கொடுத்தார்? இப்படி கதைகளை, உண்மை சம்பவங்களை நீங்க வேதத்தை பார்க்க முடியும். அப்படி ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு வனாந்திரத்திலே சாப்பாடு கொடுத்தார். அதை நினைவு கூறும்படியாக சொல்றார். ஒன்றும் கர்த்தர் உங்களோடு இருந்தால் உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொன்னார். எப்படி? வனாந்திர பாதையிலே நீ நடந்து போகிறதை அறிவார்.
அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்க போகிற கஷ்டமான பாதையை கர்த்தர் அறிவார். வனாந்திரத்துல என்ன இருக்கும்? காற்று அடிக்கும், மணல் வீசும், வெயில் அடிக்கும், நிழல் இருக்காது, வறண்டு போகும், தண்ணி கிடைக்காது, கஷ்டமான பாதை. இப்படிப்பட்டதான பாதைகள் when we are going through hard time, அதாவது பிரச்சனைக்குள்ள போகும்போது இப்படிப்பட்டதான வனாந்திரத்தில் கடந்து போகிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங். பிசினஸ்லயும் இல்ல குடும்பத்திலையும் பண பிரச்சனைகள், வியாதி வரும்போது இப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் நீங்க கடந்து போகும். அதான் ஆண்டவர் சொல்றார், இந்த சூழ்நிலையில கடந்து போகும்போதும் நான் அறிவேன், நான் அறிவேன் என்று சொல்றார். அது மாத்திரம் இல்லாம கர்த்தர் உன் கை கிரியைகளை எல்லாம் உன்னை ஆசீர்வதிப்பான். நீ செய்கிற கையின் கிரியைகளை ஆசீர்வதித்து, அப்படின்னா என்ன? நீ செய்கிற வேலையை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை சின்ன சம்பளமா இருக்கலாம், ஒருவேளை குறைவான வருமானமா இருக்கலாம். எப்படி இந்த குறைவான வருமானத்துல நான் குடும்பத்தை நடத்துவது அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு, அதுதான் சொல்றார் ஆண்டவர். 5 அப்பத்தையும் 2 மீனையும் 5000 பேருக்கு சாப்பிடும்படியாக செய்த கர்த்தர் எங்க? வனாந்திரத்தில் செஞ்சார். இது வனாந்திரத்துல அவர் கையின் கிரியைகளை ஆசீர்வதித்து, நீ வனாந்திர பாதையிலே கடந்து போகிறதை நான் அறிவேன் என்று கர்த்தர் சொன்னார். குடும்பத்துல பிரச்சனை, பிரிவினை, கஷ்டம், கண்ணீர், வியாதி, கணவன் மனைவி பிரச்சனை, பிள்ளைகள் பிரச்சனை, பிசினஸ்ல பிரச்சனை, இப்படி அநேக காரியங்கள் நீ கடந்து போகும்போது அதை அறிவேன் என்று கர்த்தர் சொன்னார். ஆண்டவர் சொல்றார், கை கிரையில ஆசீர்வதிப்பா, நீ செய்கிற கை கிரையில ஆசீர்வதிப்ப. சொன்ன கொஞ்சம் வருமானம் வந்தாலும் அதை பெருக செய்வேன், உன்னை திருப்தியாக்குவேன். வேறு அவர்கள் ஒன்றும் குறைபடவில்லை. கர்த்தர் உன்னோடு இருந்து, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் அவர்களோடு கூட இருந்து அவர்கள் ஒன்றும் குறைபடவில்லை. ஆகையில கூட பார்த்தோம், என்னுடைய ஆவி நீ எகிப்திலிருந்து புறப்பட்ட நாள் முதல் my spirit will remain with you, fear not. என்னுடைய ஆவி உங்களோடு கூட இருக்கும், பயப்படாதீங்க அப்படின்னு சொன்னது. அததான் இன்னைக்கு புதிய ஏற்பாடுல இந்த 9ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். வனாந்திரத்துல ஆண்டவர் போஷித்தார். 5 அப்பத்தையும் 2 மீனையும் 5000 பேருக்கு கொடுத்தார். வேதம் சொல்லுகிறது 16ல அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தாங்க. 17ல அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். And they all ate and they were satisfied, and was left over was picked up 12 baskets of broken pieces. அவங்க எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்து 17ஆம் வசனத்துல திருப்தி அடைந்து 12 கூடைகள் நிறைய எடுத்தார். அப்ப 12 சீஷர்களுக்கும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். 12 கூட எடுத்துட்டு போங்க, ஆளுக்கு ஒரு கூட போங்க, சாப்பிடுங்க. தேவனுடைய பிள்ளைகளை, நீ ஒருவேளை ஊழியக்காரனா இருக்கும், ஒருவேளை கஷ்டத்துல பிரச்சனையில போய்கிட்டு இருக்கும், கர்த்தர் உங்க அப்பத்தை ஆசீர்வதிக்கிறார். உங்களுடைய அப்பம் 5 அப்பம், தேவனுடைய வார்த்தை, ஒருவேளை கொஞ்சமா நீங்க தெரிஞ்சுக்கணும். தேவனுடைய அப்பம், 2 மீன், சின்ன ஆத்மா இருக்கும், சின்ன வருமானமா இருக்கும், சின்ன சபையா இருக்கும், கர்த்தர் உங்களுக்கு திருப்தி அடைவார். அந்த வருமானத்தை கொண்டு கர்த்தர் உங்களுக்கு திருப்தி அடைவார். உங்களுடைய வருமானம், உங்களுடைய பிசினஸ் கர்த்தர் திருப்தி அடைவார். கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பார், கையின் கிரியைகளை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை திருப்தி அடைவார். குடும்பத்தை இணைப்பார், குடும்பம் சமாதானமாக இருக்க செய்வார், பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார்.
எல்லா கட்டுகள் உடையும், எல்லா வியாதிகள் சுகமாகும், எல்லா பிரச்சனைகள் நீங்கி போகும். ஆகவேதான் கர்த்தரை நோக்கி வாங்க, அதை அறிந்தார்கள். கர்த்தர் வனாந்தர வழியாய் போகிறார் என்பதை அறிந்து ஜனங்கள் அவர் பின்னே போனார். நீங்க தான் கர்த்தரை தேடும். நீங்க தேடும் போது அவர்களை கண்டறியும். தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு நீங்கள் கண்டறிவு. தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். தேடணும் ஆண்டவர். ஆண்டவர் தேடும் போது நீங்கள் கண்டறிவீர்கள். தட்டுங்கள், உங்கள் கதவுகள் திறக்கப்படும். அது சொல்ற. ஆகவே அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். எந்த சூழ்நிலை காட்டி அவர் பாரபட்சம் பாராத தெய்வம். அவரை நோக்கி கூப்பிடுறவங்க எல்லாருக்கும் அவர் மறு உத்தரவு கொடுப்பார். அவர் வெட்கப்படுத்த மாட்டார். யாரையும் வெட்கப்படுத்த மாட்டார். வெட்கப்பட்டவங்க எல்லாரையும் தூக்கி தலை நிமிர்த்தி வைப்பார். அவங்க சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுப்பார். கண்ணீருக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை ஊற்றுவார். ஆகவே ஆண்டவர்கிட்ட நெருங்கி வாங்க, கர்த்தர்கிட்ட நெருங்கி வாங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என்னுடைய துக்கம் நீங்கி போகணும், என்னுடைய பிரச்சனைகள் நீங்கி போகணும், என் வறுமை நீங்கி போகணும். வசனம் இப்படி சொல்லுதே, வனாந்தரத்து வழியா நான் கடந்து போறேன், நீ பார்க்கிறீர் அப்படின்னு சொன்னீரே. எங்களை நோக்கி கண்ணோக்கி பாருங்க. இந்த வேளையில அற்புதம் செய்கிற தேவன் அவர். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆகவே வனாந்தரத்திலே 40 வருஷம் அவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லாமல் கவனித்த ஆண்டவர் புதிய ஏற்பாட்டிலே வனாந்தரத்திலே 5 அப்பத்தையும் 2 மீனையும் 5000 பேருக்கு, புருஷர்கள் மாத்திரம் 5000 பேருக்கு, மற்றவங்களாம் சேர்த்தா 10,000 இல்ல 15,000 பேருக்கு ஆண்டவர் அவர் பேருக்கு போஷிப்பார். உங்களை போஷிக்காமல் இருப்பாரா? உங்களை போஷிப்பார். உங்களுடைய தேவைகளை சந்திக்காமல் இருப்பாரா? உங்களை சந்திப்பார். உங்களுடைய பிரச்சனைகளுக்கு முடிவு காணாமல் இருக்குமா? முடிவு வரும். ஆகவே அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்க. வேத வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்க. ஆகாயில சொன்ன வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்க. உபாகமத்தில் சொன்ன வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்க. இந்த லூக்கால சொன்ன வசனங்களை பிடித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார். கர்த்தர் உடைய வாழ்க்கையில பலத்த காரியங்களை செய்வார். உங்களை வெட்கப்படுத்த மாட்டார். உங்களை சந்தோஷத்தினால் நிரப்புவார். அற்புதத்தை செய்கிற தேவன், அதுதான் தேவனுடைய ராஜ்யம். உங்களுக்கு அற்புதம் நடக்கும். விசுவாசிங்க, விசுவாசிங்க. விசுவாசிக்கிறவங்களுக்கு எல்லாம் கூடும். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பி. தேவனுடைய ராஜ்யம் உங்கள் இருதயத்திற்கு வரும், உங்கள் சிந்தைக்குள்ள வரும், உங்களுடைய செயல்ல அது வெளிப்படும். தேவன் தாமே உங்களை யாவரும் ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். இரக்கத்தில் ஐசுவ நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி. இந்த சாயங்கால வேளையில நீர் எங்களோடு கூட இருந்தீரே, நன்றி. இந்த 5 அப்பம் 2 மீனை 5000 பேருக்கு கொடுத்தீர். அவ்விதமாய் ஆண்டவரே, இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அற்புதத்தை செய்யுங்க, அடையாளங்களை செய்யுங்க. உடைய பரிசுத்த கரம் அவர்கள் கையின் கிரியைகளை ஆசீர்வதிங்க. வனாந்திர பாதையிலே அவர்கள் கடந்து போகும்போது, கஷ்ட பாதையிலே அவர்கள் கடந்து போக அவர்களோடு கூட இருந்து அதிலிருந்து மீட்டுக் கொள்ளுங்க. கண்ணீருக்கு பதிலாய் சிங்காரத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க, ஆனந்த தைலத்தினால் நிரப்புங்க. தேவைகளை எல்லாம் சந்திங்க. இப்பொழுதே நீங்கி போகட்டும். வியாதிகள் நீங்கி போகட்டும், வேதனைகள் நீங்கி போகட்டும், பிரச்சனைகள் நீங்கி போகட்டும், பிசாசின் கட்டுகள் நீங்கி போகட்டும், எல்லா சாபங்கள் நீங்கி போகட்டும். செழிப்பா இருக்கட்டும். உடைய பிள்ளைகள் செழிப்படையட்டும், செழிப்பா இருக்கணும். ஆண்டவரே, நீர் கால்கள் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல எல்லா காலங்களிலும் கனிகளை தரும்படியாய், செழிப்பா இருக்கும்படியாய், நீடித்த ஆயுசு நாட்கள் உடையவர்களாய், வியாதி இல்லாதவர்களாய்,
எல்லாவற்றையும் மேற்கொள்ளும்படியாய் ஒரு பலத்தை நீங்க கட்டளையிடுங்க. ஊழியக்காரர்களுக்கு நீர் வல்லமையும் அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறீர். இப்பொழுதே நாங்கள் கட்டளையிடுகிறோம். எல்லா வியாதிகள் நீங்கி போகட்டும், எல்லா வறுமைகள் நீங்கி போகட்டும். இப்பொழுதே நாங்கள் அதிகாரத்தை விடுவிக்கிறோம், வல்லமையை விடுவிக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதித்து பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்யோன்ய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். மறுபடியும் அடுத்த வாரம் சண்டே ஈவினிங் தமிழ் சர்வீஸில் கலந்து கொள்வோம். ஃப்ரைடேல ஆங்கில ஆராதனை, சண்டே மார்னிங்கில் 9:45 இங்கிலீஷ் ஆராதனை கலந்து கொள்ளுங்க. ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் சொல்லுங்க. தேவைகள் இருந்தால் எங்களுக்கு கால் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுடைய தேவைகளை சந்திப்பார். இயேசுவின் நாமத்தில் ஆமென், ஆமென்.